இந்த வீடியோவில் இந்த மாதிரி மிரர் கியூப் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குமா? இது நார்மல் கியூப் மாதிரி இல்லாமல் வேறு ஒரு டிசைனில் இருக்கா? இதை சால்வ் பண்ண ஈஸியான வழி என்னென்னா, எதனா ஒரு சென்டர் சர்ஃபேஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி எதனா ஒரு சென்டர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலான சர்ஃபேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். உதாரணமாக நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸ்க்கு ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சும்மா ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கா? ஸோ இதை எடுத்துக்க முடியாது. மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிருக்கா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஈவனாக இல்லை. ஸோ இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கூடாது. மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் கிடச்சிருக்கா? இப்போ இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கா? ஸோ இதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு ஈவனாக வர சர்ஃபேஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம், இந்த சைடும் ரொட்டேட் பண்ணலாம், இந்த சைடும் ரொட்டேட் பண்ணலாம். இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஈவனான சர்ஃபேஸ் கிடைச்சதா எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸை நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி மூவ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஈவனான சர்ஃபேஸ் கிடைச்சதா. நெக்ஸ்ட்டு இதை மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணணும். இதை எதனா ஒரு டிசைனில் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா, எதனா ஒரு சென்டர் சர்ஃபேஸ் நீங்கள் எடுத்துங்க. அந்த சென்டர் சர்ஃபேஸ்க்கு ஈவனான சர்ஃபேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா வேறு வேறு டிசைனில் எங்கேயோ போயிடும். இந்த மாதிரி கிடைக்குமா? இந்த மாதிரி கிடைக்கும்போது சென்டராக இருக்கிற இந்த சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈவனாக, உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈவனே கிடையாது, இவ்வளோ தூரம் கேப் இருக்கா? ஸோ இதுக்கு ஈவனான சர்ஃபேஸ் எங்கே வருதுன்னு நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சைடு மூவ் பண்ணணும்.